வெல்கம் டு தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் சாப்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் வந்து ஒரு 1/4 கிலோ, நல்லெண்ணெய் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15, தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ், பச்சை மிளகாய் வந்து 1, கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து கொஞ்சம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 டீஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன், சீரகம் வந்து 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் வந்து 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 3 டீஸ்பூன், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு. ஸோ முதல்ல வந்து நம்ம அந்த மிளகு, சீரகம், தேங்காய், சோம்பு, அப்புறம் கசகசா இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் பேனில் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 6 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நான்வெஜ் செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகா வந்து கீறி 2ஆக நறுக்கி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய வெங்காயத்தோடு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை நல்லா பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கோங்க. அதை நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து இது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இங்கே. ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த மட்டன் சாப்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கறிக்கடையில் கேட்டிங்கன்னா மட்டன் சாப்ஸ்ன்னு சொன்னால் அவங்களே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ஒரு 1/4 கிலோ வந்து மட்டன் இது. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து எண்ணெயில் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்கிக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து கலருக்கு வந்து கொஞ்சம் மாறிடுச்சுல. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் வந்து மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கலாம். ஸோ மஞ்சள் பொடி போட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கறியை வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான அளவு ஒரு 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ வந்து நம்ம பேனை வந்து மூடிட்டு விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கறி வந்து வெந்துட்டுருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம அதில் வந்து குழம்பு மிளகாய் தூளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா வெறும் மிளகாய் தூளும் தனியாத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூளும் உப்பும் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். ஸோ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்த மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா கொதிக்க விடணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி கொதித்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி உங்களுக்கு ஓரளவுக்கு செமி கிரேவி மாதிரி வந்துடும். ஸோ இப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி திக்காகிடும் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்டிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கொத்தமல்லி தழை வந்து போட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். ஸோ அந்த மட்டன் சாப்ஸ் இட்லி, தோசை, அப்புறம் வந்து ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.